வணக்கங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். எனக்கு நேத்தைக்கு வந்துட்டு ஒரு குறுஞ்செய்தி வந்திருந்துச்சு வாட்ஸ்அப்பில். நம்ம கடை நம்பர் கொடுத்துருக்கோம்ல, அதாவது 2 கடை ரன் பண்ணிகிட்ருக்கோம்னு தெரியும். ஒன்று ஆஃப்லைன்லையும் ஒன்று ஆன்லைன்லையும் அப்படி நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் போட்ட ஒரு நம்பரில் வந்துட்டு ஒரு நண்பர் வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நிறைய மெசேஜ் ஒரு ஸ்கிப் பண்ணியிருக்கேன். நேற்றுக்கு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்க்குற நேரம் ஒரு பிடிஎஃப் வடிவில் எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. ஸோ சரி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிக்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ ஒருத்தர் வந்துட்டு அவரோட கைப்பட ஒரு லெட்டர் எனக்கு அனுப்பியிருக்காருங்க. அந்த லெட்டரை வந்துட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு அந்த லெட்டரை உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு அவர் சிவமயோன்னு சொல்லிக்கிட்டு ஒரு ப்ராப்பராக ஒரு லெட்டர் தொடங்குற மாதிரி தான் எடுத்திருக்காரு. பிடிஎஃப்ல எனக்கு அனுப்பியிருக்காரு. வேணா அந்த லெட்டரை நீங்கள் பார்த்துக்கோங்க. பிடிஎஃப்ல தான் எனக்கு வந்திருக்கு. ஓகேங்களா. அவரோட பேர் வந்துட்டு அந்த அண்ணாவோட பேர் வந்துட்டு குமாரவேலு. இந்த நண்பரோட பேர் சிவமயன்னு போட்டிருந்து அவரோட நம்பரும் போட்டிருக்காரு. வாழ்க வளமுடன். மதிப்புக்குரிய நந்தினி அவர்களுக்கு வணக்கம். நான் குமாரவேலு மதுரையிலிருந்து பேசுகிறேன். உங்களது யூடியூப் வீடியோக்களை சமீபத்தில் தான் 1 மாத காலமாக பார்க்கிறேன். சில வீடியோக்களை பார்த்திருக்கிறேன். உங்களை பற்றிய விளக்கம் தெளிவாக அளித்துள்ளீர்கள். உங்கள் கடையிலிருந்த வீடியோக்களை பதிவு செய்கிறீர்கள். கடையிலிருந்தே சில ப்ரமோஷன் வீடியோக்களை பதிவு வெளியிடுகிறீர்கள். மிகவும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் பேசுகிறீர்கள். உங்களது குழந்தைகள் பெற்றோர் பற்றி எல்லோரிடமும் வெளிப்படையாக காட்டி நல்ல அன்பை பெற்றுள்ளீர்கள். உங்களது கடை வியாபாரம் எப்படி? நல்ல லாபம் தருகிறதா? ? ஒரு பெண் கன்னியாகுமரியிலிருந்து கேரளாவில் வியாபாரம் செய்வது என்பதை நான் மிகவும் பாராட்டுகிறேன். நந்தினி, நீங்கள் தைரியமான பெண்தான். ஒரு பேஜ் முடிஞ்சு. எல்லா மனிதர்களுக்குமே நாம் நினைத்தது போன்ற நல்ல ஒரு நண்பர், தோழர், உறவு எல்லாமே எதிர்பார்ப்போம். உங்களது வீடியோக்களை பார்க்கும்போது நம்மை அறியாமல் அந்த உணர்வு வரும். ரொம்ப நாள் பழகிய ஒரு நபரை பார்ப்பது போன்ற எண்ணம் வரும். என்னுடைய கண்ணோட்டத்தை கூறுகிறேன். உங்களது நலம் விரும்பியாக கூறுகிறேன். உங்களது வீடியோக்களை எல்லா வயதினரும் பார்ப்பார்கள் தானே? ஆட்டோகிராஃப் படத்தில் வரும் ஒவ்வொரு பூக்கள் மாதிரி பாடல்களை நீங்கள் யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோவில் வெளியிடலாமே. சினிமா டூயட் பாடல்களுக்கு நன்றாக நீங்கள் நடிக்கிறீர்கள். சில நேரம் மனித மனம் சஞ்சலப்படும் தானே? அதற்கு நீங்கள் காரணமாக இருக்க வேண்டாமே? தன்னம்பிக்கையான பாடல்கள் ஷார்ட்ஸ் வந்தால் நன்றாக இருக்கும். உங்களுக்கு எது சந்தோஷம் தருகிறதோ அதை செய்யுங்கள் உறவே. ஏதாவது பிடிக்காத விஷயம் கூறியிருந்தால் என்னை மன்னிக்கவும். இப்படிக்கு குமாரவேலு அப்படி சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லா வீடியோவே பார்த்துருக்காங்க. 1 மாத காலமாக நான் இதுவரைக்கும் போட்ட வீடியோக்கள், ஷார்ட்ஸு எல்லாமே பார்த்து தான் அவங்க இந்த லெட்டர் எனக்கு அனுப்பியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட்டர் அனுப்பிய உறவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அதனால் ரொம்ப நன்றி. இன்னொன்று வந்துட்டு என்னை முழுசாக புரிஞ்சு ஒருத்தவங்க எனக்கு வந்துட்டு இந்த லெட்டரை அனுப்பியிருக்காங்க. நான் இவ்வளோ நாள் அதாவது கன்னியாகுமரியிலிருந்து இங்கே நெய்யாற்றிங்கரை வேலைக்கு வந்தேன்னா என்னுடைய அக்கம் பக்கத்தினர் எனக்கு தந்த பெயர்கள் நிறைய. உங்களுக்கே தெரியும். சாதாரணமாக இந்த வீடியோவை எல்லா வயதினரும் பார்ப்பீங்க. ஒரு பெண் தைரியமாக ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போதுல குடும்பக்காரங்களாக இருக்கட்டும், சொந்த பந்தமாக இருக்கட்டும், நமக்கு தார பெயர் நிறைய பட்டங்களை நான் வென்றுட்டேன். நான் படித்து பட்டம் வாங்கலைனாலும் நிறைய பேர் எனக்கு தந்த பட்டங்கள் நிறைய. அது எல்லாமே பொறுத்து நான் ஒரு 8-7 வருஷம் வேலை பார்த்ததுன்னு ஒரு பிரதிபலனா இந்த கடை கிடைச்சது எனக்கு. இந்த கடையை வச்சு என்னோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி நான் போனேன். எனக்கு நல்ல மனிதர்களோட ஒரு உறவு வந்துச்சு. அந்த உறவின் ஒரு பிடித்தமாக நான் இந்த கடையை நல்ல விதமா ரன் பண்ணிட்டு இருக்கேன். என் ஒருத்தியால இந்த கடை ரன் பண்ண முடியாது. அந்த உறவை நான் கொண்டு வர மாட்டேன். ஆனா அவங்களோட ஒரு பிடி இல்லைன்னா இந்த கடை என் கையில இல்லை. அந்த அளவு நான் கஷ்டப்பட்டு தான் இப்பவும் நான் கடை நடத்திட்டு இருக்கேன். ஆனாலும் என்னை சூழ்ந்து இருக்கவங்க எனக்கு தந்த பெயர்கள் பல. அதெல்லாம் எனக்கு சொல்லி சிம்பதி கிரியேட் பண்ண நான் இந்த வீடியோவில் வரல. என்னைய தெரியாத ஒரு நபர், என்னை வீடியோ பதிவால் மட்டும் என்னை பார்த்த ஒரு நபர் எனக்கு நீங்கள் சிறந்த பெண்மணி அப்படிங்கிற ஒரு பட்டம் தரும்போது இதை விடைக்கும் எனக்கு எத்தனையோ பட்டங்கள் தந்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. இன்னுமே நீங்கள் தாங்க. ஆனால் நான் வெளி உலக வாழ்க்கையில் நல்லபடியான ஒரு பேர் எடுப்பேன்னு சொல்லிக்கிட்டு அதற்கு முழு உதாரணம் இந்த ஒரு மெசேஜ் தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி நல்ல வீடியோ போடுற எல்லாருக்குமே பாசிட்டிவான ஒரு மெசேஜை நீங்கள் பகிருங்க. அவங்களும் பாசிட்டிவான வீடியோவை போடுவாங்க. சமூகத்தில் நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுவாங்க. நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னை பார்த்து இந்த விஷயத்த சொன்ன அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேருக்கு நான் மெசேஜ் ரிப்ளை பண்ணாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு கோவங்கள் இருக்கும். எனக்கு பண்ண டைம் கிடையாது. நான்
ஒரு ஒர்க்கிங் உமனாக இருந்துட்டு இருக்கேன். 2 விஷயத்த நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய குடும்பத்துக்காக ஓடிட்டே இருக்கேன். அந்த இடையில சில பல நேரங்களில் நான் வீடியோக்கள் பதிவிடுவது உண்டு. இதுவுமே என்னோட ஒரு வேலையாக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு திரும்ப திரும்ப அடுத்தடுத்த எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கும். இவ்வளோ ஒரு குறுஞ்செய்தி அது ஒரு லெட்டர் வடிவில் அனுப்பிய அந்த உறவுக்கு திரும்பவும் நான் நன்றி சொல்லி இந்த வீடியோலேருந்து பெறுகிறேன். எல்லாரும் லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.